வணக்கம். வாழ்க வளமுடன். கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்போணம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. என்னுடைய வாட்ஸ்அப் எண் 63 83 83 61 94. இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளையும் நீங்கள் கூறலாம். இப்பொழுது கால சக்கரத்தின்படி இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் நவக்கிரகங்களின் தன்மைகள் என்ன என்பதை பற்றி இப்போ விளக்கப் போகிறேன். நவக்கிரகங்களிலே முதன்மைக்கிரமான சூரியன் ரிஷபராசிக்கு 4 குடையவராகிறார். அவர் பகைத்தன்மையோடு ரிஷபராசியை பொறுத்தளவிலே ரிஷபராசிக்கு பகை சூரியன். அவர் பகைத்தன்மை தான் வெளிப்படுத்துவார். சந்திரனை பொறுத்தளவிலே ரிஷபராசிக்கு 3ஆம் அதிபதி. அவர் கடகராசினுடைய அதிபதி. அவர் உச்சம் பெறுகிறார். சந்திரன் உச்சம் பெறும் வீடு ரிஷப வீடாக இருக்கிறது. அப்போ உச்சத்தன்மையில் அவர் இன்னொரு பக்கம் கடகராசிக்கு ரிஷப வீடு பாதக வீடு என்று கூட சொல்லப்படுகிறது. அந்த அடிப்பிலே அவர் உச்சம் பெறுகிறார். செவ்வாயை பொறுத்தவரையிலே சமம் என்ற அந்தஸ்தை பெறுகிறார். அவர் 12 7 குடையவராக வருவார். புதன் சுக்கிரன் நட்பு, அதாவது ரிஷபராசினுடைய அதிபதி சுக்கிரன். அப்போ புதனும் சுக்கிரனும் நட்பு தன்மையோடு சேர்விடுவார்கள். புதன் மிதுனம் கன்னிராசிகளுக்கு அதிபதியாக இருப்பதனால் இப்ப 2 5 குடையவர் என்ற அடிப்படையிலே அவர் புதன் என்பவர் ரிஷபராசிக்கு நல்ல விஷயங்களையே செய்வார் என்று கூறப்படுகிறது. குரு ரிஷபராசிக்கு பகை என்று கூறப்பட்டிருக்கிறது. காரணம், ரிஷபராசினுடைய அதிபதி சுக்கிரன், அவரும் அசுரகுரு. இந்த குரு பகவான் ராசகுரு என்பதால் எதிரெதிர் தன்மையுடையவர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே சுக்கிரன் தனுசு மீனராசிகளுக்கு கெடுதலான பலன்களையும், குரு துலாம் ரிஷபராசிகளுக்கு பகைத்தன்மையான பலன்களையும் வழங்குவார் என்றே கூறப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் ரிஷப வீடு ஆட்சி வீடாகிறது. ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி வீடு, அப்போ அவர் ராசி அதிபதியாக இருக்கிறார். அதனால் அவர் அந்த ஆட்சியினுடைய தன்மையை அங்கே வெளிப்படுத்துவார். சனி நட்பு. சனி ரிஷபராசிக்கு 9 10 கூட தர்மகரமதியாக வருகிறார். அது ரிஷபராசிக்கு சனி வருவதுதான் யோகாதிபதி என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே சனி நல்ல பலன்களை வழங்குவார். ராகு கேதுக்கள் நீசம் என்ற அடிப்படையிலேயே இந்த ரிஷபராசிக்கு செயல்படுவார்கள். நீங்கள் ராகு கேதுகளை பொறுத்தவரை அவர்கள் அவர் எங்கு இருக்கிறார்களோ அந்த வீட்டு அதிபதியை போல
சீரோடுவார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ரிஷபத்துக்கு அவர் நீசத்தின் முற்றவர்கள் என்று கூறப்படுகிறது. நண்பர்களே, இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த நவக்கிரகங்கள் உங்கள் ஜாதகத்திலே எங்கெங்கு இருக்கின்றன, நாம் கூறியபடி ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, பகை என்ற அடிப்படையில் இந்த கிரகங்கள் உங்கள் சாதகத்திலே திசைகள் நடத்துகின்ற பொழுது என்ன நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன்.